குறிப்பாக சம்பவம் நடந்த அன்றே நேரில் கரூருக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கரூர் மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல இந்த துயர சம்பவத்தில் கரூருக்கு வருகை தந்து கரூர் மக்களுக்கு ஆதரவான நிலையில் இருந்த அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாராலும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு துயர சம்பவம். ஏறத்தாழ என்னுடைய 50 ஆண்டுகால வயதில் 29 ஆண்டு காலம் பொது வாழ்விலே இருக்கின்றேன். 1996ஆம் ஆண்டு தொடங்கிய பொது வாழ்வு பயணம் இன்று வரை கரூர் மக்களோடு இரண்டர கலந்து அவர்களுக்கு தேவையான அத்துணை திட்டங்களையும் கேட்டு பெற்று செயல்படுத்துவதில் தொடங்கி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தொடங்கி அனைவருக்குமான ஒரு பொது நபராக மக்களிடத்தில் அன்பையும் மதிப்பையும் பெற்று ஒரு சிறப்பான பணிகளை முன்னெடுக்கக்கூடிய அந்த வேளையில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இந்த ஒரு துயர சம்பவம் என்பது இதுவரை நடந்திராத ஒரு துயர சம்பவமாக நடந்திருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் கரூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெறாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து இதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுத்திட வேண்டும். கடந்த 3 நாட்களாக இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்வதையும் அவருடைய இல்லங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்வதிலும் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதிலும் எங்களுடைய முழு கவனமும் அமைந்திருந்தன. முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு முழுமையாக செய்து கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ முதலில் 116 பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு இறப்புகளுடைய எண்ணிக்கை கூடிய நிலையில் 108 பேர் அந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி இருக்கின்றார்கள். இப்பொழுது 5 பேர் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 2 பேர் மதுரை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். விரைவில் அவர்களும் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஆகையால் இந்த ஒரு துயர சம்பவம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு துயர சம்பவமாக அமைந்திருக்கின்றன. எனவே இந்த நிகழ்வில் கட்சிகள் பார்க்காமல் இயக்கங்கள் பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவிய தருணமாக அவர்களுக்கு தேவையான சிலவற்றை செய்த ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றன. இதுபோன்ற ஒரு துயர சம்பவங்கள் இனி எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த மாவட்டங்களிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திடக்கூடாது. அதற்காகத்தான் 3 நாட்கள் கழித்து உங்களை சந்திக்க வேண்டும். இந்த துயர சம்பவங்களில் இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து அவர்கள் பூரண குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தலைவர் விஜய் அவருடைய வீடியோல சொல்லும்போது மற்ற இடத்துல நடந்த கேம்பெயின் இந்த மாதிரியான சம்பவம் எங்கேயுமே நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற அந்த கேள்வியை முன்னெடுத்துருக்காங்க. உங்களுடைய பதில்? பொதுவா நான் இது அரசியலா பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு ஒரு மனிதாபிமானத்தோட என்னை பொறுத்த வரைக்கும் கரூர்ல மொத்தம் 41 பேர் இறந்ததுல 31 பேர் கரூர் மாவட்டம். அது 27 குடும்பங்களை சார்ந்தவங்க. ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியா அந்த குடும்பத்தோட தொடர்புள்ளவன். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியா நாங்க தொடர்புல இருக்கக்கூடியவங்க. நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்றதுக்காக போயிருந்தோம். அந்த தம்பி சனிக்கிழமை இந்த கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க போகக்கூடிய தம்பி. டிசம்பர் மாசம் அந்த தம்பிக்கு திருமணம். அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்ப என்னை சந்திச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த தம்பி எங்களுடைய முப்பெரும் விழாவிலேயே அந்த தம்பி பங்கெடுத்திருக்காரு, கலந்திருக்காப்ல. ஆனா நாங்க வேடிக்கை பார்க்க தான் அந்த தம்பி போனாப்லன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் அந்த இடங்கள்ல கருத்துக்களை பரிமாறினாங்க. அதனால இது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க, இவங்க மேல குற்றச்சாட்டு அவங்க மேல குற்றச்சாட்டுங்கிற அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காம
இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம நேரடியாக அவங்களோட பங்கெடுத்திருக்கிறோம், அவங்களோட அந்த நட்பு முறையில் நம்ம இருக்கிறோம். அந்த துயர சம்பவங்கள் என்பது யாரால் 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அரசியலா இது யாரும் பார்த்திட வேண்டாம். அரசியல் களத்துக்கு நம்ம அதுல போயிட வேண்டாம். வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமா இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி. முக்கியமாக அந்த இடம் வந்து ஒரு நெருக்கமான பகுதி, அந்த இடத்துல எப்படி கொடுத்தாங்க காவல்துறையினர் பல கூட்டங்களுக்கு இப்ப திருச்சியில இருந்து நீங்களும் இங்க வருகை இருந்திருக்கிறீங்க. நிறைய பல ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து இதில் இந்த பணியில இருக்கிறீங்க. அவங்க கேட்ட இடங்கள் வந்து முதல்ல லைட் ஹவுஸ் கார்னர், அதுல எவ்வளவு பேர் நிக்கலாம் நீங்க சொல்லுங்க. அந்த லைட் ஹவுஸ் கார்னர் ஜங்ஷன்ல அது ஒரு டர்னிங் பாயிண்ட், அது அந்த இடத்துல திரும்புற இடம் தானே அது. அந்த திரும்புற இடங்கள்ல அந்த லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும்னு பத்திரிகையாளர் நீங்க தான் உலகத்துக்கு சொல்லணும். அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில எவ்வளவு பேர் நிக்க முடியும் நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில எவ்வளவு பேர் கூட்டம் நிக்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறத பாருங்க. இந்த 3 இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்தும் இடையூறு இல்லாம எந்த இடங்கள்ல அந்த கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்திருந்தா ஒரு கால் பக்கத்துல அமராவதி ஆறு இருக்கு, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு, அது ஒரு திரும்புற இடம், நகரை விட்டு வெளியே போற இடத்துல திரும்புற இடங்கள். அந்த இடங்கள் அந்த சந்திப்பு இருந்தா ஒட்டு மொத்தமா மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு அதிகபட்சம் ஒரு 7000 பேர் நிக்கலாம், 5000 இருந்து ஒரு 7000 பேர் நிக்கலாம். நீங்க உழவர் சந்தை கொடுத்திருந்தா ஒரு 3000 இருந்து ஒரு 5000 பேர் நிக்கலாம். சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு 2000 சேர் தான் போடுறோம். அது மாதிரிதான் கூட்டங்கள் ஏற்பாடு பண்றோம். பொதுவா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துறங்கிறது நாங்க நடத்தும் போது 1000 பேர் கலந்துகிட்டா அதுக்கான இடத்தை தேர்வு செய்வோம், 5000 பேர் கலந்துகிட்டா 80 அடி ரோட்ல போடணும்னு முடிவெடுப்போம். அப்போ ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை. நாங்க அது வரைக்கும் அப்படிதான் பார்த்திருக்கோம். நாங்க முப்பெரும் விழா நடத்தினோம் இப்ப சமீபத்தில் செப்டம்பர் 17 எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகை இருந்து சிறப்புரையாற்றினாங்க. அப்ப எவ்வளவு பேர் வருவாங்க, நாங்க ஒரு 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா 2 லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப அந்த நிகழ்வு 2 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அதற்கான வாகன நிறுத்துமிடம், அந்த கூட்டத்திற்கான அமர்ந்து கூட்டத்தை கேட்கக்கூடிய அளவிற்கான பிரச்சார இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் நாங்க தனியார் இடத்தை தேர்வு பண்ணி அந்த இடத்துல அனுமதி கேட்டு வாங்கி அந்த இடங்கள் கூட்டங்கள் நடத்தணும். இப்ப வரக்கூடிய கூட்டங்கள் அந்த அரசியல் கட்சி எவ்வளவு கூட்டங்கள் என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்கணும். அனுமதி கேட்கும்போது நாங்க 1000 பேர் கலந்துக்கிறேன்னு சொல்லுவதும் 2000 பேர் கலந்துக்கிறதும் ஓரளவுக்கு காவல்துறை அதை தீர்மானிக்கிறாங்க, எவ்வளவு பேர் வருவாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை காவல்துறை கொடுக்கறாங்க. இப்ப நீங்க நான் முப்பெரும் விழா நடத்தினா நீங்க எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க. அங்க வரக்கூடியவங்களுக்கு குடிநீர் பாட்டில் தொடங்கி பிஸ்கட்ல இருந்து என்ன அவங்களுக்கு தேவையோ, ஒரு கால யாராவது சுகர்ல இருந்தா கூட அவங்களுக்கு தேவையான வசதியில் நீங்க ஏற்பாடு செய்யப்பட்டதை நீங்க பாத்தீங்க. நான் அது குறையா சொல்லல, தயவு செஞ்சு யாருமே பத்திரிகைகளை குறைகளா எடுத்துக்க வேணாம். நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும், செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். யாரு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளா சொல்லலை, திரும்பவும் சொல்றேன், அது குறைகளா சொல்லல. அவர்கள் அந்த இடங்கள் அதை செய்திருக்க வேண்டும். தண்ணி வசதினா ஒரு 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல 12 மணிக்கு பேசுறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலேயே தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க. 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருந்திருக்காங்க, 10 மணில இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் 4 மணிக்கு அந்த இடங்கள்ல ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 இருந்து ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. அன்னைக்கு சனிக்கிழமை கரூர்ல சம்பள நாள், 5 மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க, கொத்தனார் சித்தால் வேலைக்கு போறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளா வருகின்றிருக்காங்க அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. ஆகவே அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வெளிப்படையா பிராக்டிக்கலா பத்திரிகையாளர்கள் நீங்க இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு. இப்ப அரசு கொடுக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்கு, எந்தெந்த இடங்கள்
அந்த இடங்கள்ல கேட்கும்போது அரசு கொடுக்குது. இன்னும் கூட அது அரசியலா கூட சில நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல, அந்த இடங்கள் கேட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்ல அரசு அது ஒரு அரசியலா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமானு யார் தீர்மானிக்கணும்? அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். இப்ப நாங்க தீர்மானிக்கிறோம் முப்பெரும் விழாவுக்கு 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த இடம் போதுமானதுன்னு தனியார் இடத்துக்கு போறோம். அது மாதிரி அந்த அரசியல் கட்சிகள் தான் இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த இடம் சரியா வருமா? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள்ல ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட 11 இடங்கள்ல அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல அனுமதி கேட்கும்போது கொடுக்கறாங்க. அதனால இது குறைகளா நான் சொல்லல, குற்றச்சாட்டுகளா சொல்ல. இனி வரக்கூடிய நாட்களையாவது எல்லா அரசியல் இயக்கங்களுமே இது போன்ற தவறுகள் வராத அளவிற்கு சரி செய்து கொள்ள வேண்டும். மாற்றுக் கட்சியினர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறது. இந்த செருப்பெல்லாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல? ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணுவாங்க? ஜெனரேட்டர் ஒரு வீடியோ இருக்கா? முக்கியமா அதுல ஆபாச வார்த்தைகள்லாம் நிறைய ஆடியோ இதெல்லாம் வருது. அப்படி ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் பத்திரிகையாளருக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல வச்சிருந்தீங்க. ஆங்கில தொலைக்காட்சிகள், சில தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள் உட்பட எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. சில சோசியல் மீடியாவும் யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க இருந்திருந்தா உங்க கண்ணுல உங்க லைவ்ல எதுவும் படாம இருந்திருக்குமா? வெளிப்படையா பேசுங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்ற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாம, இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவா ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்ப நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த இடங்கள்ல தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகைட்டையும் தொலைக்காட்சிகிட்டே இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சிருக்கும் போது ஜெனரேட்டர் ரூம்ல போய் யார் ஆஃப் பண்ணிருப்பா? அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்ல 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளவு பெரிய கூட்டங்களுக்குள்ள போய் நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? பிராக்டிகலா யோசிச்சுப்பாரு. இப்போ நீங்க ஒரு 30 பேருக்கு 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ள உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்க அதை அனுமதிப்பீங்களா? பொதுவான ஒரு கேள்வி கேட்கறேன், எப்படி அனுமதிப்பாங்க? இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்க இருக்காங்க. யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில ஈடுபடுறாங்களோ அப்ப அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீ முதல்ல பத்திரிகையாளர் நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவ்ல நீங்க எல்லாரும் போட்டீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு லைவ் வந்துச்சு. இந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நீங்க போட்ட லைவ் தான். வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. அதாவது இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, வெளியில நிக்கிற கூட்டம் இருக்கு. ஜெனரேட்டர் ரூம சுத்தியும் பாதுகாப்பா தகர வச்சு அடைச்சிருக்காங்க. வெளியில கூட்டம் இருக்கு. கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாம அந்த கும்பல் அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது ஜெனரேட்டர் அங்க யார் அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் விளக்கமா சொல்றேன், இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல. இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்ப கூட இபி சப்ளை கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகல. அது நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்கள்ல, அதுதான் நாங்க ஊட்டியும் காட்டும். அப்ப அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்கள்ல தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தம்பி அந்த வீடியோ கொஞ்சம் வேற ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறாரு. பட் ஆனா அவர் அந்த கூட்டம் நடத்தின கட்சியை தான் சொல்றாரு. கூட்டம் நடத்தின கட்சி தான் சரியா ஏற்பாடு பண்ணலன்னு அவர் அந்த கருத்தை சொல்றாரு. ஆக எடுத்திருக்கக்கூடிய அந்த அவங்க உண்மை கண்டறிக்குள்ள அவங்க எடுக்கட்டும், கருத்துக்களை யாருனாலும் சொல்லி விசாரணை ஆணையத்தின் முன்பு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். யார் சைடு தவறு இருக்கு, என்ன தவறுகள் இருக்குங்கிறத அந்த விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி போய் அவங்க கருத்துக்கள் சொல்லட்டும், ஆணையம் இறுதியா முடிவெடுக்கும். இல்ல அரசியல் நான் சொல்லல, அரசியல் ரீதியான்னு சொல்லல, அவங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்கறாங்க. கேட்ட 2-3 பேர்த்துக்கிட்ட எனக்கு பார்த்த ஒரு கருத்து, அவர் அந்த அரசியல் கட்சி சரியா செய்யலன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வேறு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கலாம். அந்த கருத்துக்களை விசாரணை ஆணையத்தில் சொல்லும் போது அதற்கான ஆவணங்கள் அவங்க கேட்கும்போது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சரியா தவறான விசாரணை ஆணையம் தானே முடிவெடுக்கும். அதுல விசாரணை ஆணையத்தினுடைய இதுல நாங்க எதுவும் தலையிட முடியாதுல்ல. இப்ப நான் சொல்ற கருத்து அது சரியா இருக்காது இல்ல. அதனால அவங்க விசாரிக்கப்பட்ட உண்மையை கண்டறிவுக்குள்ள எங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் போகாம விட்டாங்க. இங்க வந்திருக்காங்க, பரவாயில்ல, வரட்டும், சந்தோஷம், வரவேற்போம். அவங்களும் உண்மையை கண்டறிஞ்சு ஆணையத்திட்ட சொல்லட்டும், விசாரிக்கட்டும்.
கள்ளச்சாலை அமைச்சர் மும்முரம் காட்டல, ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு மும்முரம் காட்டுது. முதல்வர் வராது, அமைச்சர்கள் முகாமிட்டாங்க. சார், எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன சம்பவத்திற்கும் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சரும் நேரில் சென்று அவர்களுக்கான ஆறுதலை சொல்லி அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும், எந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டாலும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கும். அதில் குறிப்பாக முதலமைச்சர்கள் முன்னின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. வெளிநாடுகளில் பாதிப்பு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி நிற்குது. வெளி மாநிலங்களில் பாதிப்புங்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி இருக்கு. எங்க ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து வட இந்தியால சுற்றுலா போயிட்டு பாதிக்கப்பட்ட பொழுது அங்க வந்து அவரை கூட்டிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை டெல்லியில கொடுத்து திரும்ப சென்னையில வந்து அவர் எங்க முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போனார். அதுபோல ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தான், நல்ல சூழலை தான் முதலமைச்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க. உயிரிழந்தவர்களோட குடும்பம் உட்பட பல பகுதிகளில் பொதுமக்கள் வந்து காவல்துறை சரியான பாதுகாப்பு வசதிகள் செய்யலன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பேட்டிகள் மூலமா பார்த்து அதுதான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டக்கூடிய செய்திகள் இருக்கு. அதே சமூகம். நீங்க ஒரு செய்தியை மட்டும் பாக்குறீங்க, ஒரு செய்திகளை மட்டும் பாக்குறீங்க. சில அரசியல் இயக்கங்கள் தவறுதலாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும், உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டி எவ்வளவு பேர் பதிவிட்டு இருக்காங்க, அது நீங்க பார்க்கணும்ல. இதுல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல. பாராட்டக்கூடிய மக்கள், நீங்க இன்னும் 27 குடும்பங்களுக்கு நாங்க போனோம்ல, போன வரைக்கும் அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? 108 பேர் பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சவங்க அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரில் போனவங்க எதுவும் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களா? நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்போ அந்த சமூக வலைத்தளத்தில் வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு ஒரு பாதிப்பு, ஒரு இரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில கிழிச்சிடறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லைங்களா? கைதான மாவட்ட செயலரோட மனைவியே சொல்றாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்லாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது? அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்கள் எங்க போனாங்க? நான் இன்னும் கூட கேட்கிறேன், சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியா விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம். எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல, அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல, உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ், ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல, அது மாதிரி இருக்குல்ல. ஒரு தம்பி ஒருத்தர் பேசுவார் பாருங்க, அந்த வீடியோ போடுங்க. அவங்க அங்க ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும், விசாரணை ஆணையம் விசாரிக்கட்டும். இந்த சம்பவங்களை பாருங்க. இது 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 உங்களை மாதிரி ஒரு பாத்தீங்கல்ல. கரூர் மாவட்டத்துக்கு சமீபத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயா 10 ரூபா அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களோட அதாவது அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்க நினைச்சவங்க அது எடுபடலை. தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு அந்த கருத்துக்களை அதன் மூலியமா ஒரு அவதூறுகளை அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்துல உருவாக்கலான்னு அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. நான் பொதுவாக இது அரசியல் இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு கருத்தை இருக்கக்கூடிய சூழல். இப்போ அந்த துறையில் என்னிடத்துல இல்லை, இப்போ நான் அதுலேருந்து வெளில வந்திருக்கேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இப்போ அதிமுக பொதுச் செயலராக இருக்கட்டும் அல்லது இப்போ வந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், 2016 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாகில் 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலாக வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540.
இப்போ போன அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில். வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் அந்த ஆட்சியில் வசூல் பண்ணியிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. 2021 பிறகு திமுக ஆட்சியில் இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253. 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதேபோல் 10 ரூபாய்க்கு மேலே 2,356. இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இப்போ இந்த 5 வருஷத்தில் இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இது போன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது. அப்போ இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமாக சொல்கிறேன். இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. இதே போல தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எடுத்த விட 2 மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்போ கடந்த ஆட்சியில் இருக்கப்பட்டது இப்போ நீங்கள் வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால், அப்போ அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கும். அவர் அதை ஒத்துக்கணும். யாராவது ஒருவர் டாஸ்மாகில் பணிபுரியக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி, நாங்கள் இது போன்ற சம்பவங்களில் எங்கள் இடத்துல இப்படி ஒரு தவறுகள் நடக்குது, கேட்குறாங்க, பண்ணுறாங்கன்னு யாராவது ஒருத்தர் புகார் சொன்னாங்களா? அரசியலுக்காக அரசின் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு எதிர்க்கட்சி தலைவர், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாதவர், இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். எனக்கு தெரியும், என்னை பற்றி என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று, எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும். என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் அப்படி இருந்தால் இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். இது போன்ற தவறுகள் நடக்குதுன்னு இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு பொதுவெளியில் உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பார். அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதில் ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? போன 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்களில் ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்தில் 10 நிமிஷம் பேசிட்டு இப்போ இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கியிருக்காங்க. அதனால நான் இன்னும் கூட சொல்கிறேன். நான் அதில் அந்த போடப்பட்ட இப்போ வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இப்போ விசாரணையில் இருக்குது. மொத்தம் அதில் போட்டதே 41 வழக்கு. ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் 34 வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் போட்டது. இடி எடுத்திருக்கிற கேஸில் 34 கேஸு போன அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட கேஸ். 7 கேஸு தான் 2021 பிறகு திமுக ஆட்சியில் போடப்பட்ட கேஸ். ஆனால் விசாரணை போன ஆட்சியை பற்றி விசாரிக்காமல் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் விசாரிப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்ற வழக்கு முடியிட்டு இது சம்பந்தம் இன்னும் முழு விவரங்களை சொல்கிறேன். நீங்கள் அந்த கருத்தை கேட்டதுனால என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, 2 மடங்கு அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய் செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்டப்ப கூட சொன்னேன் நான், இது நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சிங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில் கடிதம் கொடுத்தீங்க,
7 மணி நேரம் காலதாமதம் எதனால வந்து 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ள போய் அமர்ந்துக்கிட்டீங்க, எதனால லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் நிறுத்துனீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட்டு வண்டியோட முன் சீட்லயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டி இருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதை நான் இது அரசியலாக பார்க்கல. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. யாராக இருந்தாலும் சரி. நான் தான் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன், 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று அரசு செய்ய வேண்டியது, ஒன்று அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதில் தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நான் அதனால் இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்களை அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்து நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு போனேன்னா வேற ஏதோ காரணங்கள் இருப்பதை போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால் இப்ப சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய பதிவுகள் நீங்க கேள்வியா கேட்பது கூட, அந்த சமூக வலைத்தளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பாதிப்புங்கிறது நம்மளும் அவங்களுக்கு துணையா இருந்து அது போன்ற நிகழ்வு இனி வருங்காலத்தில் வராத அளவிற்கு நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு நாமக்கல்லா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், அரியலூரா இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூரா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இது போல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் நேற்று ஏடிஜிபி சார் ரொம்ப தெளிவாக சொன்னார். எவ்வளவு பேர் எந்தெந்த, நான் வேணா கூட அந்த பட்டியலை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் யார் யார் எவ்வளவு பேர் எந்தெந்த ஊர்ல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டாங்கிறத நான் உங்களுக்கு பட்டியலாவே சொல்றேன். நான் எந்தெந்த ஊர்ல எவ்வளவு பேருங்கிறதுல அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து நாமக்கல்ல 45 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. நாமக்கல்ல 45. இப்படி திருவாரூர் தொடங்கி மதுரையிலிருந்து உயிரிழப்புகள் வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு. அப்ப இது போன்ற ஒரு பாதிப்புகள் ஏற்படுறது எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. எந்த ஊர்லயும் நடக்கல. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். சார் நீங்க ஒரு இல்ல சார், நீங்க தான் சார் செய்திகள் போடுறீங்க. நீங்க தானே செய்தி பிரேக்கிங் நியூஸே போடுறீங்க. நான் இன்னும் கூட உங்கள்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையா சொல்லட்டுமா? ஒரு அரசியல் கட்சி வந்து குழந்தைகள் வந்து அழைச்சிட்டு வர வேண்டாம்னு ஒரு செய்தி போடுறாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குழந்தைகளை தூக்கி தோளில் வச்சிருக்கிறது, குழந்தைகள் மேலே மப்ளர் கட்டி இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெருசாக மிகைப்படுத்தி நான் இன்னும் கூட உங்கள்கிட்ட நான் வெளிப்படையாக கேட்டேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கிளம்புறதுலேருந்து கூட்ட மேடைக்கு வர்ற வரைக்கும் பொதுவாக நீங்கள் லைவ் போடுறீங்க, அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் போட்டுக்கிறீங்க, வேண்டாம்னு சொல்லலாம். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வந்தாங்களா, எத்தனை மணிக்கு அனுமதி கேட்டாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, என்னங்கிறது அந்த செய்திகளே அந்த நேரங்களில் யாருமே போடலை. பொதுவாக 1-2 தவிர அந்த செய்திகளை தான் முன்னெடுக்க பார்த்தீங்களே தவிர, அந்த குழந்தைகள் இருக்கிறத பெருசாக காட்டுறதுக்கு தான் முன்னெடுக்க பார்த்தீங்களே தவிர, இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து வாங்கணும்னு சொல்லி போட்டீங்க. நடந்துல உருண்டுக்கிட்டு போனால் கூட இன்ச்சை விட வேகமாக போகலாம். ஆனால் அந்த வண்டிக்கு முன்னாடி எவ்வளோ நடந்து போனாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு தேர் திருவிழாவில் கூட இன்னும் கொஞ்சம் வேகமாக போவாங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி நடந்து போனவங்க எப்படி போனால் நீங்கள் லைவ்ல எல்லாரும் பார்த்தீங்க. இன்ச்சு பை இன்ச்சா போகுது. 100 பேர் நின்ற இடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வரவேற்பு நின்னான்னு போட்டிருந்தாங்க சில தவிர்த்து. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அதுதான் நம்ம இல்ல போனதா சொல்றதுனால போனப்போ போலீஸ் அதனாலதான் எல்லாம் ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு பெங்களூர் ரோடு எல்லா ரோடுமே. அதனால நீங்க உள்ள இருங்க அப்படின்னு சொல்லி எந்த இடங்கள்லயும் காவல்துறை அது போன்று அறிவுறுத்தப்படவில்லை. இது மாதிரி எந்த இடங்கள்லயும் காவல்துறை நீங்க உள்ள இருங்கன்னு யாரும் சொல்லல. காவல்துறை சொன்னது ஒன்னே ஒண்ணு, அந்த கூட்ட நெரிசலா இருக்கு, உள்ள போக வேண்டாம், வாகனங்களை உள்ள எடுத்துக்கிட்டு போனா இன்னும் நெரிசல் அதிகமாகும், அதனால முன்னாடியே நிறுத்தி பேசலாம் தான் அவங்க சொன்னாங்க. காவல்துறை வந்து நீங்க உள்ள போங்கன்னு எந்த இடங்கள்லயும் யாரும் சொல்லவில்லை. அப்படி ஒரு தகவல் இது வரைக்கும் இல்லை.
இருந்திருந்தா நிச்சயமா அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கும். அதனால நீங்க தொலைக்காட்சிகளா இருந்தாலும் லைவ் பண்றவங்களா இருந்தாலும் சோசியல் மீடியாவா இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழலை யதார்த்தமாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு. இப்போ தம்பி கூட கேட்டாப்ல இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி, பாசிட்டிவ் 100 இருக்கு, நெகட்டிவ் 10 இருக்கு. அந்த நெகட்டிவ் அரசின் மீது காழ்ப்புணர்ச்சிகரமாக சொல்லக்கூடிய கருத்துக்களாக கூட இருக்கலாம், அல்லது 1-2 அதில் சரியாக கூட இருக்கலாம். சரியா இருக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தால் நீ விசாரணை ஆணையத்தில் முன் வச்சு இது போன்ற இருக்குது, வரக்கூடிய காலங்களில் அது எல்லாரும் சேர்ந்து சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்வது, மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் இறுதியாக சொல்வது, ஒரு அரசு என்பது பாதுகாப்பு கொடுக்கும், கேட்கக்கூடிய இடங்களுக்கு அனுமதி பரிசீலித்து கொடுக்கும். அந்த கேட்கக்கூடிய இடங்களுக்கு பரிசீலித்து அனுமதி மறுக்கப்பட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மறுக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை அரசியல் தலைவர்கள் முன்னெடுப்பதும், அதை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் பெரிதாக செய்திகளை வெளியிடுவதும், ஏதோ ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் அரசு அனுமதி கொடுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வதும், ஆகையால அது போன்ற ஒரு சூழலில் நீ வரக்கூடிய நாட்களில் மறுக்கப்பட்ட காரணங்கள் என்ன, எதனால் மறுக்கப்பட்டது, கொடுக்கக்கூடிய அனுமதிகள் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த நிபந்தனைகள் என்னென்ன அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள், என்னென்ன கடைபிடிக்கவில்லை, நிபந்தனைகளை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள், இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்து இது பொதுமக்கள் சார்ந்தது, உயிர் சார்ந்தது. எந்த வீட்டில் பாதிப்பு என்றாலும் அனைவருக்குமான அது ஒரு பாதிப்பு தான், எல்லாருக்குமான ஒரு பாதிப்பு தான். அது எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் சரி, கரூர்ல மட்டும் இல்லை, எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் சரி. ஆக இது எல்லாருமே வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு சரி செய்ய வேண்டிய பங்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கு அரசினுடைய கடமை மிக சிறப்பாக தெளிவாக செய்திருக்கின்றார்கள். காவல்துறைய பங்கு மிக சிறப்பாக, அவரே நன்றி சொன்னாரே, அவரே ஆரம்பத்தில் நன்றி தானே சொன்னாரு, ஒன்னும் காவல்துறை குறை சொல்லலையே. நான் இந்த இடத்துக்கு நின்று நான் பேசுறது காரணமே காவல்துறை தான், நன்றின்னு தான் அவர் சொன்னாரு. இப்ப காவல்துறை தன்னுடைய பங்கை சரியாதான் செஞ்சிருக்கு, கடமையை சரியாதான் செஞ்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கு, சரி செய்ய வேண்டியது அந்தந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. அதை வரக்கூடிய நாட்களில் சரி செய்ய வேண்டும். ஆக நான் இன்னைக்கு அழைத்ததில் நீங்கள் கேட்ட கேள்விகளிலும், குறிப்பாக என் மீது சொல்லப்பட்ட புகார்களில் நீங்கள் வைத்த அந்த புகார்களுக்கு நான் தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கேன். எனவே நான் நேசிக்கக்கூடிய, எங்கள் தலைவரால் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, நான் போற்றி வழங்கக்கூடிய என்னுடைய மாவட்ட மக்களாக இருந்தாலும் என்னுடைய தொகுதி மக்களாக இருந்தாலும் நாங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய, முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பணிகளையும் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால ஏதோ ஒரு சில அரசியல் இயக்கங்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடந்திருக்கக்கூடிய தவறுகளை அரசின் மீது திசை திருப்பதும், அல்லது தனிப்பட்ட என் மீதோ அல்லது மற்றவர் மீதோ திசை திருப்ப முயற்சி என்பதும் ஒரு தவறான செயலாகும். அதற்கு யாரும் துணை போக வேண்டாம். எனக்கு நீங்க சொன்ன வீடியோ நான் பார்க்கல, அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியா, எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் காவல்துறை காவல் ஆய்வாளர் இது மாவட்ட காவல் கண்காணிப்பு அனுப்பிச்சு விட்டு அது யாருன்னு பார்க்க சொல்றேன். அஜித்குமார் கொலை வழக்குல தமிழ்நாடு முதலமைச்சர் உடனே சிபிஐக்கு மாற்றினாங்க. இது அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் வேற உடற்கூறு ஆய்வு அவசரங்கள் செய்யப்பட்டது, இதை சிபிஐக்கு மாற்ற சொல்லி சார் அது சம்பந்தமானது எல்லாம் நேற்று தெளிவா அரசு கூடுதல் தலைமைச் செயலாளரும் ஏடிஜிபி சார் உள்ளிட்ட அரசு துறை செயலாளர்கள் எல்லாம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. மிக தெளிவான விளக்கங்கள் நேற்று முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் நான் முன்வைத்திருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விகளில் மிக தெளிவான விளக்கங்கள் இருக்கின்றன. எனவே என்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எந்த தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் சீர்தூக்கி பார்த்து இடங்கள் ஒதுக்கப்பட்டதில் தொடங்கி பாதுகாப்புகள் வரை அரசினுடைய நடவடிக்கை சிறப்பாக இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த அரசியல்கள் கூட்டம் நடத்தினாலும் அவருடைய பங்கு என்பதை சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பும் உங்களிடத்தில் இருக்கின்றன. இந்த அரசு இதை செய்யும், அரசியல் கட்சிகள் இதை செய்ய வேண்டும், அந்த கடமைகள் சரியாக நடந்ததா என்பதை ஒரு விவாதமாக எடுத்து கூட நீங்கள் அதற்குடைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கலாம். ஆக நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு துயர சம்பவம். அந்த துயர சம்பவங்களில் இனி வரக்கூடிய நாட்கள் இது போன்ற துயரங்கள் இல்லாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். எனவே மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தில் இரவோடு இரவாக கரூருக்கு வருகை தந்து ஆறுதலை சொல்லி அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு பல்வேறு மாவட்டங்கள், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுக்கள், அதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள், நல்லெண்ணத்தோடு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி கரூர் மாவட்டம் என்பது இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு, தமிழ்நாடும் என்பது இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து உருவாக்கப்பட வேண்டும். நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள் நேற்று கூட சில நேரங்கள் சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட அந்த கரூர் மாவட்டத்தில் 41 பேர்ல 10 பேர் வேறு மாவட்டங்கள்,
கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இறந்தவங்க 31 பேர். 31 குடும்பங்களுக்கும் நாங்களே நேரில் சென்று இரங்கலை சொல்லி அவர்களுக்கான அந்த உதவித்தொகை முதலமைச்சர்கள் கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கான அந்த நிதி உதவியை வழங்கிவிட்டு வந்திருக்கின்றோம். அதனால யாருக்கும் அதுல பாக்கி இல்லை. இப்போ காயமடைந்தவர்களுக்கு நேற்று 5 பேருக்கு கொடுத்துருக்கிறோம். மீதி இருக்கிறவங்களுக்கு இப்போ தயார் பண்ணிட்டு ஒரே ஒரு கேள்வி முக்கியமா இறுதியா, இதுக்கு முன்பு நடந்த சம்பவம் கள்ளச்சாராயம் மற்ற சம்பவத்துல அதிகாரிகள்லாம் மாற்றப்பட்டாங்க, அவர்கள்லாம் பணியிடை நீக்கம் இதெல்லாம். இந்த சம்பவத்துல இந்த மாதிரி தடுத்துக்கலாம் எல்லாரும் சொல்றாங்க. அதை சார் நீங்க ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் யாருங்க? இதை தவறாவே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் யாருங்க? அது எல்லாரும் நீங்க ஒரு விஷயம் புரியுங்க. எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க பிஜேபி சார்ந்தவங்க, அதிமுக சார்ந்தவங்க, டிவிகே சார்ந்தவங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க சொல்ற கருத்துல எல்லாருமா? எல்லாருன்னா யாரு? மக்கள் தாங்க எல்லாரும். எல்லாரும் சொல்றாங்க. நீங்க சமூக வலைத்தளத்துல பாருங்க, டிவி விவாதத்துல பாருங்க, பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பாருங்க, எவ்வளவு பேர் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. நீங்க அதாவது என்னன்னா பொதுவா என்ன ஒரு லோக்கல் பொதுவா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இப்ப தம்பி கேட்ட மாதிரி தான் 10 பேர் ஒரு நெகட்டிவா சொன்னாங்கிறது அது ஒரு செய்தியாக கூட நீங்க அது ஒரு கேள்வி எடுக்கிறங்கிறது அது இருந்தா கூட நாங்க சரி செய்யறோம்னு தான் சொல்றோம். நாங்க 10 பேர் சொல்லக்கூடிய கருத்தா இருந்தாலும் நாங்க செவி சாய்க்கிறோம் தான் சொல்றோம். அது எடுத்து நடவடிக்கை எடுக்கிறது தான் சொல்றோம். அதுல அரசு எந்த விதமான மாட்டு கருத்தை நாங்க சொல்லல. அதனால எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறதே ஒரு அரசியல் கட்சி சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஒரு அரசியல் கட்சி சார்பாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாருடைய கருத்துக்கள் அல்ல. அது அவர்களுக்கான கருத்துக்கள். அது அவருடைய பங்கா இருக்கலாம். அது அவங்க நம்ம பாராட்டுன்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறு. அது எப்படி ஒரு எதிர்கட்சி நம்மளை பாராட்டுவாங்க? எப்படி ஒரு எதிர்கட்சி இது சிறப்பாக செஞ்சாங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? இப்போ அவங்க அந்த இடத்துல அரசியல் செய்யணும், அதுக்கான கருத்துக்களை அவங்க முன்னெடுப்பாங்க. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல். அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டது, முதலமைச்சர் எந்த அளவுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்க, இதில் அரசினுடைய பங்கு எந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் அரசு உதவிகளை செய்தது என்பதுதான் நீங்க முதல்ல நின்று கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு. எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது, யாரால் இந்த நிலைமை ஏற்பட்டது, யாரிடத்தில் இந்த கேள்விகளை கேட்கணும். 5 கேள்வி முன் வச்சிருக்கணும். அங்க 12 மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களே 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறீங்க. லேட்டா வந்தது இல்லாம 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க. 500 மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல, வண்டிக்கு மேலையும் வரல. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்திருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேல பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, பெண்கள் சாஞ்சி விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்ச தொடர்றீங்க. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க போறியா நண்பான்னு கேட்கறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. அங்க ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்கறீங்க. அங்க இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அப்ப அவங்க கிட்ட இந்த கேள்விகள்லாம் முன் வச்சு அந்த அவங்களை நீங்க தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க. 7 மணி நேரம் ஏன் லேட் ஆச்சு, ஏன் நீங்க வண்டிக்குள்ள 500 மீட்டருக்கு முன்னாடி உள்ள போனீங்க, வண்டி கொண்டை நிறுத்தி 10 நிமிஷம் வரைக்கும் ஏன் மேல வரல, இதெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்க இடத்துல இருக்கு. நான் இப்பொழுதும் இறுதியா சொல்றேன், அரசியலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யார் தவறு செய்தாலும் தவறு தான். அந்த தவறுகளுக்கு யார் தவறு செய்தார்களோ அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அரசு இதில் மிக தெளிவாக நிதானமாக ரொம்ப பொறுமையாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றன. பாதுகாப்பிலும் அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார்கள். அதற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது சொன்ன நன்றியை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நீங்க முன்னெடுக்க வேண்டியதில்லை. சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய ஒரு சில கருத்துக்களை வைத்து நீங்கள் கேள்விகளை முன்னெடுப்பது என்பது அது அவர்கள் சார்ந்த சில கருத்துக்களை, அந்த கட்சியை சார்ந்த சில கருத்துக்களை முன்வைக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்களும் விசாரணை ஆணையத்தில் அவருடைய கருத்துக்களை சொல்லி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தால் விசாரணை ஆணையம் இறுதி நடவடிக்கை எடுக்கும். அதற்கான விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கையை கொடுப்பார்கள். நிச்சயமாக முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே விசாரணை ஆணையத்தினுடைய அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது சம்பந்தமான கருத்துக்களை முழுவதுமாக நான் முன்வைப்பது என்பது சரியாக இருக்காது. இருந்த போதும் கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் வெறும் கருத்துக்களை மட்டும் நன்றியை மட்டும் நான் சொல்லிட்டு போனா நீங்க கேள்வி கேட்ட நான் பதில் சொல்லல அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தி வந்துவிடும் என்பதற்காக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். மீதி விசாரணை ஆணையம் முடியட்டும். அதனுடைய அறிக்கை வந்த பிறகு முதலமைச்சர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். நன்றி. Joining us now, DMK District Secretary.